ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, ஏற்கனவே உரி, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்திட்டு வந்த நிலையில இப்ப எந்த பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தானினுடைய அத்துமீறிய நடவடிக்கை இன்றைய தினமும் அந்த இரவு வேளையில் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே காஷ்மீரினுடைய உரி, குப்வாரா பகுதிகள் குறிவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பூஞ்ச் பகுதி தற்பொழுது குறிவைக்கப்பட்டிருக்கிறது. பூஞ்ச் பகுதியை சுற்றி தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவமானது தற்பொழுது தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தரைவழி தாக்குதலை ஜம்மு காஷ்மீரினுடைய நகரங்களை நோக்கி தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் தொடங்கி இருக்கிறது. உரி, பூஞ்ச், குப்வாரா என 3 பகுதிகள் அடுத்தடுத்து குறிவைக்கப்பட்டு இருக்கின்றன. தரைவழி தாக்குதலாக இந்த தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதலை தொடர்ந்து பூஞ்ச் பகுதியில் முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் முழுமையாக அதாவது இந்த ஆபத்து காலங்களில் ஒலிக்கப்படும் அபாய ஒலியானது ஒலிக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற அந்த முன்னெச்சரிக்கை வழங்கக்கூடிய அந்த சைரன் ஒலியானது தற்பொழுது ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் இந்த இருள் சூழ தொடங்கியதும் பாகிஸ்தான் தனது நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. நேற்று முதலில் காஷ்மீர் என்று சொல்லப்பட்டாலும் அடுத்து பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளும் குறிவைக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினத்தை போலவே தற்பொழுது வரை பாகிஸ்தானினுடைய நடவடிக்கை காஷ்மீரினுடைய உரி, பூஞ்ச், குப்வாரா பகுதிகளில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்திய ராணுவத்தின் சார்பில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் பாகிஸ்தான் தனது நடவடிக்கையை தொடங்குமா, குறிப்பாக அதாவது இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் இந்த போர் பதற்ற நடவடிக்கையை தொடங்குமா, அது மட்டுமில்லாமல் தொடர்ந்தாலும் கூட இந்த நடவடிக்கை என்பது காஷ்மீர் மாநிலத்துடன் மட்டும் முடிவடைந்து விடுமா அல்லது நேற்றைய தினத்தை போலவே தொடருமா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. அடுத்தபடியாக என்ன மாதிரியான நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொள்ள போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாகிஸ்தான் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட அதனை முறியடிப்பதற்கு இந்திய ராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.